ஹாய் இன்னைக்கு நம்ம 2022 வந்த த வண்டர் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் இவங்க சிட்டியெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக இவங்க வரான். வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த பொண்ணை ஏன் பார்த்துக்க வர சொன்னாங்கன்னா இவன் வந்து 4 மாதமாக இவன் வந்து சாப்பிடாம இருக்காங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்களை வந்து வர சொல்லியிருக்கான். ஒரு சைடு இந்த பொண்ணை வந்து ஒரு தெய்வ குழந்தைய வந்து பார்க்குறான், இன்னொரு சைடு இதுக்கு பின்னுக்கு சயின்ஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் பின்னுக்கு என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க சைடில் இவங்க வந்து தேடி கண்டுபிடிக்கிறப்ப அங்கே கொடுப்பாங்க பாருங்க ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டோடைய இந்த கதை பயங்கர சஸ்பென்ஸாக விறுவிறுப்பா நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிரட்டலான ஒரு கிளைமேக்ஸோட முடிச்ச கதை தான் இந்த படத்தோட முழுக்கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடிக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ அவங்க இந்த கதையை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் 1862 அந்த மிக்க ஒரு டைம் காட்டுறான். நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். இவங்க ஒரு நர்ஸ். இவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கிராமத்துக்கு இவங்க வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அந்த ஊரில் ஒரு சின்ன பொண்ணு இவளை பார்த்துக்கிறதுக்காக இவங்க வந்து வரான். ஏன் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி இப்படி ஒரு சின்ன பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட இவங்க வந்து அந்த கிராமத்தில் வந்து இறங்குறாங்க. இவங்களை வந்து வர வச்ச இந்த ஊரில் இருக்க ஒரு ரிசார்ட் ஓனர் அவரை வந்து பார்க்குறான். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கணும், அந்த நன் வரல அப்படின்னு நினைக்கி என்ன மட்டும் வர சொன்னீங்க, யார் அந்த நன் அப்படின்னு நினைக்கி இன்னொருத்தவங்களும் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்காக நாங்கள் வர வச்சுருக்கோம், சரி வா உங்கள் ரூமை காட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு போக சொல்கிறான். நம்ம ஹீரோன்னு வரான். அந்த நன் வந்தோம் நீங்கள் 2 பேர் ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கி இவங்க வந்து ஷேரிங்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் ஆமான்னு சொல்ல சரி வந்த வேலை எவ்வளோ சுருக்கா முடிக்க முடியுமோ முடிச்சு கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்த நாள் வந்து ரெடி ஆகிட்டு பனி வரான். பனி வந்தால் இந்த ஹோட்டல்காரரு இவர்கிட்ட பசங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் தான் என்ன பற்றின ரகசியங்களாம் கண்டுபிடிக்க வந்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க இதை கேட்டுட்டு குழம்புறாங்க. ஒரு சின்ன பொண்ணை பார்த்துக்கிறதுன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்பூன் எடுத்தா அந்த ஹோட்டல்காரர் அவர் வந்துடுறாரு. இந்த ஊரில் இருக்க பெரிய பெரிய ஆக்கெல்லாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாப்பிட விடாமல் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க பக்கத்துலேயே ஒரு நாள் இப்படி நடுவில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஊர் தலைவர், ஒரு டாக்டர், இங்கிட்ட ஒரு ஃபாதர், இந்த ஹோட்டல்காரர் எல்லாருமே இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவர் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கா, இதுக்கு பின்னுக்கு இருக்கெல்லாம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க வந்து டக்குன்னு கேட்டுறான். ஒரு சின்ன பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக தானே அவர் சொன்னீங்க, இப்போ என்னென்னமெல்லாம் சொல்கிறீங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இங்கிட்ட வந்து ஊர் தலைவர் சொல்கிறாரு. அவள் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சாப்பிடாட்டி அவளை எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணியாவது சாப்பிட வைங்க அப்படின்னு இல்லைம்மா வந்து 4 மாதமாக வந்து சாப்பிடல அப்படின்னு இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன 4 மாதமா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவன் 4 மாதமாக சாப்பிடல, அதுக்கான காரணம் என்னென்னு எங்களால் கண்டுபிடிக்கல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்கள் 2 பேரையும் நாங்கள் வர வச்சுருக்கோம். உங்கள் 2 பேருக்கும் 12 ஹவர் ஷிஃப்ட், நீங்கள் 2 பேரும் மாறி மாறி அந்த பொண்ணை பார்த்துக்கணும். உங்களுக்கு 2 வார டைம், அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஏன் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்னமே சொல்ல அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு இந்த ஊரில் இருக்க அந்த டாக்டர் அவர் வந்து கூட்டிகிட்டு வரேன். நம்ம ஹீரோன் கேட்குறான் என்ன வர சொன்னீங்க, நான் ஒரு நர்ஸ், அந்த நன் ஏன் அப்படின்னு அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து இந்த ரிலீஜியஸ் இதிலலாம் ரொம்ப வந்து நம்பிக்கையாக இருக்கவங்க, உங்களை மட்டும் போட்டால் நல்லா இருக்காது, அதனால தான் இந்த நன்னையும் வர வச்சோம். இந்த ஊரில் ஒரு சில ஆக்கள் அவள் வந்து ஒரு தெய்வ குழந்தைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையில், இவர் ஒரு டாக்டர் தானே, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கிராமத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அந்த அண்ணா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. முதலாவது அவங்க குடும்பத்தில் இருக்க இந்த அண்ணா சின்ன பொண்ணு இவர்கிட்ட அண்ணன்ட்டு ஒய்ஃபை தான் காட்டுறான். அவங்க தான் அந்த கதவை திறக்கிறான். உள்ளே கூட்டிகிட்டு போனால் இவங்க அம்மா அந்த இடத்துல இருக்காங்க, அப்பா இருக்காரு. இவங்க உட்கார வச்சு ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறான். ஏன்னா எவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்தா, அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு சரி இப்போ வந்து அண்ணா எங்கே அப்படின்னு அவளை பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்கான் அப்படின்னு இங்கிட்ட திரும்பினா மேலே இருந்து இந்த ஊரில் இருக்க ஒரு 2 பணக்காரங்க வரான். உங்கள் பொண்ணு உண்மையுமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ குழந்தை, அவள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் காசு கொடுத்துட்டாரு. இவங்க அதெல்லாம் வேணாம் அந்த பாக்ஸில் போட்டுருங்க அப்படின்னு சொல்ல இவர் வந்து பாக்ஸில் போட இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு இவங்க வந்து இங்கிட்ட வந்தால் டாக்டர் வராரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மேலே வந்தால் அந்த அண்ணா வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா, பயங்கரமாக வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அண்ணான்னு சொல்லி கூப்பிட இவன் வந்து திரும்பி பார்க்குறா. இவங்க வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவளை வந்து செக் பண்ணுறான். ஃபுல் பாடியும் செக் பண்ணிவிட்டு நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு என்னை சாப்பிட விடாமல் தடுக்கிறதுக்காக எத்தனை வந்தீங்க அப்படின்னு உன்னை தடுக்கிறதுக்காக இல்லை, உன்னை சாப்பிட வைக்கிறதுக்காக வரல, நீ எப்படி சாப்பிடாமல் இருக்க அது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்படி மிச்ச நாளாக சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருந்தால் உனக்கு ஹெல்த் எப்படி பாதிக்கப்படும் தெரியுமா அப்படின்னு எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் சொர்க்கத்தில் இருக்கேன், மண்ணில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பைபிளில் இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த வயசுல எப்படி இவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை உட்கார வச்சு இவங்கெல்லாம் சுற்றி வர உட்காந்து சாப்பிட்றான். இவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அது இவளுக்கு பசி வந்து சாப்பிட்றான்னு பார்த்தா
அதுவும் இல்லை பேசாமல் தான் இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ பார்க்குறான், ஃபேமிலி ஃபோட்டோ. இவர் யார், இவர் நான் வந்ததுலேருந்து பார்க்கல அப்படின்னு. என்னோட பையன் தான், அவன் இப்போ உயிரோட இல்லை, கடவுள் கிட்ட போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இதை கேட்டு சாரின்னு சொல்ல அவன் கேட்குறான், உங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் இல்லை அப்படின்னு. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வருத்தப்பட இங்கிட்டானா இவ இதை பார்த்துட்டு இவன் வந்து ப்ரே பண்ணுறா அவங்க ஹஸ்பண்ட்காக. அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க ஷிஃப்ட்டை வந்து மாற்றுறதுக்காக அந்த அவங்க வந்துடுறான். இங்கிட்ட என்ன எங்கன்னு வந்து பார்த்தா இவன் அந்த இடத்துல ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் பயங்கரமாக உண்மையாக இவங்களும் இதை பார்த்துட்டு அங்கேருந்து வரான். வந்து இந்த ஹோட்டல்காரர்கிட்ட அந்த குடும்பமே ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா 4 மாதம் சாப்பிடாத மேய்க்கா இருக்கு, அவள் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கா. இந்த மேய்க்க விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு இவன் வந்து செம்மையாக கடுப்பாயிரான். அவங்க ஏதாச்சும் ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் இருக்கா, இல்லை தானே அந்த ப்ரூஃபோட வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அனுப்பிவிட இவங்களும் வராங்க. ஒரு சின்னதாக ஒரு பேக்லேருந்து ஒரு கவருமே எடுக்கிறான். அதுக்கு சின்னதாக இது ஒரு மாத்திரமே இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிறான். சின்னதாக 2 ஷூ ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கு இவங்களோட குழந்தைய வந்து இறந்து போயிட்டுருக்கு. அதனால டிப்ரெஷனுக்காக இந்த மாத்திரையை வந்து யூஸ் பண்ணுறாங்க போல். அந்த மாத்திரையை போட்டணும் இவங்களுக்கு தலையெல்லாம் சுற்றி ஒரு மாதிரி கெருக்கலாக கட் பண்ணால் அடுத்த நாள் வந்து இவங்க ஏன்னா வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல நிறைய கல்லறையெல்லாம் பார்க்குறான். அதெல்லாம் பார்த்துட்டு இங்கிட்ட வீட்டுக்கு வந்தால் இந்த அண்ணன் கரண்ட்டு கண்ணு அது நேற்று பார்த்து மேலே என்னாச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, அந்த கண்ணை நாங்கள் தான் கொஞ்சம் பெருசாக்கி வரைஞ்சோம், இது மூலமாக அவன் எங்களோடய இருக்கமே இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்க பையன் நினச்சி இவங்க இன்னும் சோகமாக தான் இருக்காங்க போல் அப்படின்னு இவங்க பார்த்துட்டு என்ன எங்கன்னு சொல்லி கேட்க அவன் மேலேன்னு சொல்ல இவளை கூட்டிகிட்டு வெளியே வரான். இங்கிட்ட என்ன கேட்குறா, எதுக்கு என்ன வெளியே கூட்டியிருந்தீங்க அப்படின்னு. இந்த வெளியே இருக்க இயற்கை காற்று இது வந்து சுவாசிக்கிறதுக்காக தான், கொஞ்சம் நீ நடந்து டயர்டாக அதனால உனக்கு பசி வரலாம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தண்ணி குடிக்கிறா, ஆனால் சாப்பிட தான் மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வந்து அந்த வீடு ஃபுல்லாக வந்து தேடுறாங்க. ஏதாச்சும் சாப்பாடு இவங்க வந்து ஒடி வச்சு கொடுக்குறாங்களா, இல்லைனா மெடிசின் மூலம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து ஆனால் அவளுக்கு அதெல்லாம் பற்றி கணக்கில் இவன் வந்து இந்த பைபிளில் இருக்க ஒரு சில வசனங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு உங்களை வந்து வீட்டில் எல்லாரையும் கடவுள்கிட்ட சீடர்கள் ஒரு சில ஆட்கள் இருப்பான், அவங்களோட பேர்லாம் சொல்லி இப்படி கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீனில் நிறைய ஊரை சேர்ந்த நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவளை வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இவளை பற்றி நிறைய விஷயம்லாம் இன்டர்வியூ பண்ணி தெரிஞ்சுக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் இவரோட வந்து பேசிக்கிறாங்க. இங்கிட்ட டாக்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த மேக்னெட் இதை வந்து இரும்பை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பொண்ணோட உடம்புல எதுவும் இந்த நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணுதோ, அதனால தான் இவன் வந்து சாப்பிடாம இருக்காளோ அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட தியரி வந்து சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வரான், இவங்கெல்லாம் வரவிடாமல் தடுக்கணும், நான் அவள் கூட 24 மணி நேரம் இருந்து நான் வந்து கண்காணிக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வந்து சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஹோட்டலுக்கு வந்து இவங்க வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இவர் வர்றாரு. இவர் வந்து இங்கிலாண்டில் இருக்க ஒரு நியூஸ் கம்பெனியில் தான் இவர் வந்து ரிப்போர்ட்டராக இருக்கார். இப்போ விசிட்டர்ஸ் இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க தானே. அதனால இவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த அண்ணாவை பற்றி நிறைய கேள்வி கேட்க இங்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க, முதல்ல எனக்கு தெரியும் தானே, எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் தான் நான் அவங்கள்ட்ட சொல்லலாம், அது மட்டும் இல்லை என்னோட பேஷண்ட் இவங்களை பற்றி நான் யார்கிட்டே வந்து சொல்கிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க வந்து பேரை. அதுக்கப்புறம் அடுத்தனா இந்த அண்ணன்ட்டு ஒய்ஃப் இருக்கான், அவங்கள தேடிட்டு இருந்தா அவங்க ஒரு இடத்துல வந்து குழியை வந்து தோண்டிக்கிட்டு இருக்கான். இவங்க வந்து கேட்குறான், கடைசியாக ஏன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டா அப்படின்னு இவங்க வந்து கடவுள்கிட்ட ரத்தமோ சதைன்னு சொல்கிறாங்க. இந்த இறுதி ராப்போசனம் அன்றைக்கி நடந்த அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறான். இவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் எழுதலாது, என்னது கடைசியாக வந்து ப்ரெட்டும் தண்ணியும் தானே குடிச்சா, அப்படி தான் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போக இங்கிட்டு திரும்பி ஒரு மைக்கு வில்லத்தனமாக வந்து பார்க்குறாங்க பாருங்க. நம்ம ஹீரோ என்னவா பார்க்கலாம்னு சொல்லி மேலே வந்தால் இவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஏதோ குட் நைட் கிஸ்ன்னு சொல்லி இவங்களாம் சுற்றி வர நிறைய ப்ரே பண்ணிவிட்டு இவளை வந்து கிஸ் பண்ணிட்டு போகிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட இந்த என்னன்னு கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பெரிய விளக்கு கேட்டா அப்படின்னாக்கி, சின்ன மெழுகுவத்தி இருந்தால் இந்த பொண்ணு வந்து சரியாக வந்து பார்க்க இல்லை, அதனால தான் அதை கேட்டா அப்படின்னாக்கி இவங்களாம் அதை செட் பண்ணி வச்சுட்டு போயிட. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு பக்கத்தில் வந்து உட்கார இவங்க கட்டி பிடிச்சிட்டு தான் அன்றைக்கி வந்து தூங்குறா. அதுக்கப்புறம் அந்த ரூமில் இவங்க ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி தேடி இருந்தால் ஒரு மாதோட ஸ்டெச்சு கடியில் ஏதோ உருள் ரமைக்கு இருக்குது. இவங்க கையை விட்டு எடுத்து பார்த்தா அதில் கொஞ்சம் முடி இருக்குது. அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணு ப்ரேயெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு இவன் கிட்ட வந்தோன்னா நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், உங்ககிட்ட கேட்காம உன்னோட பொருள் ஒன்று எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அந்த முடியை எடுத்து காட்டுறான். இப்போ தான் சொல்கிறா, இது வந்து இவர்கிட்ட இறந்து போன அண்ணன்ட்டு முடியும், அவர்கிட்ட ஞாபகத்தமாக இதை வந்து எடுத்து வச்சிருக்கதா சொல்ல எங்கிட்ட ஹீரோயின் இவங்களும் புரிஞ்சுக்கிறான், இந்த பொண்ணோட அண்ணன் இறந்தனால இவனும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கானே. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து கிளம்பி இவங்க ஹோட்டலுக்கு வரான். நம்ம ஹீரோ இவர் இந்த ஹோட்டலில் ரூம் போட்டு இவர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இவங்க வந்து இவங்க இறந்து போன அந்த பொண்ணோட ஷூ எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கான அந்த மாத்திரை அதை எடுத்து போட்டோன்னா இவங்க தலையெல்லாம் சுற்றி ஒரு மாதிரி இருக்கலாகும். இவங்க மயங்கி போய்ட்டு கீழே விழுக்கிறாங்க. இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா அப்பாலாம் இவளை கட்டி பிடிச்சி அந்த குட் நைட் கிஸ் இதை கொடுத்துட்டு சுற்றி வர நின்று ப்ரே பண்ணிட்டு போகிறான். இவங்களும் இதெல்லாம் வந்து பார்க்குறான். இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் பாடி செக்கப்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு இந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் வந்து மிலிட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இவங்க வந்து ஆமான்னு சொல்லி சொல்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே மோசமான விஷயத்த பார்த்துருப்பாங்க, நிறைய பயங்கரமான விஷயத்தெல்லாம் செஞ்சுருப்பான். ஆனால் அவங்க இறக்குறப்ப அவங்க கதையை வந்து சொல்லிட்டு போவான். அதுவும் ஒரு மறையாத்தினை அப்படின்னு
இந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்கிறா. இந்த பாவம் இதெல்லாம் பண்ணிட்டு இறக்குறவங்க அவங்கள்ட்ட ஆன்மா வந்து சொர்க்கத்துக்கு போகணுக்கு இவங்க ஆன்மா வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஒரு நீரில் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு தான் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. இவங்க மன்னிக்கவே முடியாத குற்றங்கள்லாம் பண்ணால் அவங்க நேராக வந்து நரகத்துக்கு தான் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு நீ ஒன்றும் வருத்தப்படாத, உங்கள் அண்ணன் கண்டிப்பாக வந்து சொர்க்கத்தில் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லி இவளை வந்து சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க. இந்த பொண்ணு எவ்வளோ சின்ன பொண்ணு, இவளுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவளை யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணி இவளை வந்து ப்ரே பண்ண வைக்கிறாங்களா, இந்த விஷயத்தெல்லாம் அவளுக்குள்ளே திணிக்கிறாங்களா, அது மட்டும் இல்லை இவங்க அண்ணன் இறந்ததுக்கப்புறம் இவள் சைக்கலாஜிக்கலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி இங்கிட்ட வந்தால் இங்கிட்ட நம்ம ஹீரோ இவர் வராரு, எங்கே போனாலும் விட மாட்டீங்களா, பின்னாடியாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சரின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வந்து நடிக்கிறேன்னு தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோ இவருக்கு தோன்ற விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஊரில் இருக்க ஊர் தலைவரும் ஃபாதரும் இவங்க ஊர் ஃபேமஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி ஒரு வேலையை பண்ணலாம், இல்லைனா அந்த டாக்டர் அவர் வந்து சயின்ஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் பெருசாக ஏதாவது சாதிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணலாம், ஏதோ பண்ணுறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு அதெல்லாம் தெரியாது. இன்னும் ரிப்போர்ட் இதை நான் சப்மிட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியலை, நான் வந்து இப்போ எத்தனை நாள் ஆகுது ஆனால் அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை, அதுதான் எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து வராங்க. அடுத்த நாள் ஆயிடுது, சாப்பிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல சுற்றி வரேன்ட்டு இவங்கெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறான். இது என்னமோ சரியில்லை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கத்தில் யாருமே வரக்கூடாது, நானும் இந்த நட் இவங்க மட்டும் தான் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து எங்கோட்டு குழந்தை, அதை எப்படி நீங்கள் வந்து எங்கள் பொண்ணு தொடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்ல, எங்களை வந்து எங்கோட்டு வேலையை வந்து பார்க்க விடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் தூரத்தில் வந்து பண்ணிக்க அப்படின்னு நினைக்கி இங்கிட்ட வந்து இந்த அண்ணாவோட அம்மா சொல்கிறான், ஒரு அம்மாவோட ஆசீர்வாதம் இது குழந்தைக்கு இல்லாமல் எப்படி, இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுற. இவங்களாம் ஒரு மாதிரி வியடாக ப்ரே பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து போக, கட் பண்ண அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் இவங்க ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி இவங்க ஏதோ ஒன்று வாய் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அதை இப்போதைக்கு வந்து நிறுத்தியிருக்கேன், இதுக்கப்புறம் தான் இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீ ஏதோ வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை நிப்பாட்டிட்ட, ஒருவேளை இது மூலமாக தான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போகுதுன்னா அதை நீ கட் பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு எனக்கு வேறு வழி இல்லை, இதை ப்ரூவ் பண்ணு தானே, அதனால தான் இப்படி பண்ணுறேன், மற்றபடி அந்த பொண்ணை சாப்பிட விடாமல் ஆக்கணும்லாம் என்னோட எண்ணம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி அண்ணா வீட்டுக்கு வந்தால் இந்த ஊரில் இருக்க ஊர் தலைவர் அவர் வந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, என்னம்மா இவங்க யாரையுமே அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்க வேணாம்னு சொன்னியாமல் ஒரு அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் தலைவரை, நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க, அந்த வேலையை வந்து எனக்கு செய்ய விட்றீங்களா, இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே இதுக்கு பின்னுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும் தானே, இவங்க யாரும் அந்த பொண்ணு கிட்ட வரவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க வந்து மேலே வரான். ஏன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து இவன் வந்து வாயுலுக்கு ஏதோ மறைக்கிறா, என்னம்மா வாயுலுக்கு இருக்குது அது துப்பு அப்படின்னு நினைக்கி இவன் வந்து துப்புனா ஒரு பல்லு இப்படி வந்து காண்டு வலிக்குது, மிச்ச நாள் சாப்பிட வந்தால் இந்த ஊட்டச்சத்து அது குறைபாடு அடைஞ்சால் இப்படி தான் நடக்கும். இவங்க இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இப்போயாவது பசிக்கும் எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா, ஆனால் இவன் வந்து நார்மலாக தான் இருக்கா, இவன் சாப்பிடவே இல்லை, இவன் என்ன இப்படி இருக்கா அப்படின்றமே இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே வந்தால் இந்த அண்ணாவோட அண்ணி அவங்களும் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அப்படியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கூட ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கார், அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரி இவரை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இவங்க குடும்பமே வந்து இந்த ஊரில் ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்படி சாக போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க குடும்பமாக வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுலேருந்து தப்பிச்சது இந்த ரிப்போர்ட்டர் இவர் மட்டும்தானா. அதுக்கப்புறம் அவர் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாராம். ஊராக போயிட்டு இப்படி இந்த ரிப்போர்ட்டர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கதா வந்து இவங்க வந்து சொல்ல, இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு இவங்க ஒரு மாதிரி போயிடறான். அங்கேருந்து வந்து ஹோட்டலில் இவர் தூரத்துலேருந்து இவங்க கண் கலங்கி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோ இவர் வந்து பார்த்துடுறாரு. இவர் பின்னாடி வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு நினைக்கி, உன்னை பற்றின விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல, ஆமாம் என் குடும்பமே வந்து இப்படி பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஊரில் இருக்கவர் போல் இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு நம்ம இவர்கிட்ட கஷ்டம்லாம் சொல்ல, அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வருது. இவங்க 2 பேரும் அன்றைக்கி வந்து ஒன்றா இருந்துற அடுத்த நாள் வந்து சிரிச்சுக்கிட்டு இவங்க வந்து உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், இவங்க குழந்தை பிறந்து 3 வாரத்தில் வந்து இறந்து போயிடுச்சான், அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இவரும் வந்து விட்டுட்டு போயிட்டாரான் அப்படின்ற மாதிரி இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறான். கட் பண்ணால் அடுத்த சீனில் அண்ணா வீட்டுக்கு வந்துடுறான். இவளை வெளியே நடக்க கூட்டிகிட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துல கூட ஒரு இடத்துல வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வர அந்த இடத்துக்கு வராரு. இவர் என்னோடய ஃப்ரெண்டு தான், இவர் ஒரு ரிப்போர்ட்டர், இவர் உலகம் முழுக்க நிறைய இடங்கள் போயிருக்காரு அப்படின்னு இவளுக்கு எத்த ஆசை நிறைய இடங்களுக்கு போகணும், எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. அதை எடுத்து பார்த்தா இங்கிட்ட வந்து ஒரு பறவை இது ஃப்ரீயாக இருக்குது, இங்கிட்ட வந்து ஒரு கூண்டு ஒன்று இருக்குது, அதை வந்து இப்படி சுற்றும்போது அந்த கிளி வந்து கூண்டலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இவர் சிம்பாலிக்காக என்ன சொல்லுவாருன்னா, இந்த லைஃப் ஃபுல்லுக்கு நீ மாட்டிக்கிட்டு இருக்க, இதை விட்டு வெளியே வராததும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை வந்து கொடுத்துட்டு இவர் இங்கேருந்து போக, இங்கிட்ட வீட்டில் இருக்க யாரையும் இந்த பொண்ணு பக்கத்துலேயே விட்டுறதுன்னா இருந்தாலும் இவங்க வந்து தூரத்துலேருந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட நம்ம ஏன்னா வேற இவன் நாளுக்கு நாள் ரொம்ப வந்து வீக்காகி போய்கிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏன்னா இப்படி நாளுக்கு நாள் ரொம்ப வந்து மோசமாக போய்கிட்டு இருக்கா, அவளை எப்படியா சாப்பிடுவீங்க இல்லைனா அவள் இறந்து போயிடுவா அப்படின்னு
இது நாங்கள் கடவுளுக்காக பண்ணுறது, எங்களால் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்ககிட்ட பேசவே இல்லைன்னு அந்த டாக்டர் அவர்கிட்ட வந்து நடந்தெல்லாம் சொன்னால் இவன் என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை அவள் சூரியன் மூலமாக ஊட்டச்சத்தெல்லாம் எடுத்துக்கிறாளோ, இதை மட்டும் நான் ப்ரூவ் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து சயின்ஸ் சம்மந்தமான ஒரு சில விஷயம்லாம் சொல்ல, சயின்ஸும் இல்லை கடவுளும் இல்லை, அந்த பொண்ணு சாப்பிடாம இருக்கா, அவளை எப்படியாவது சாப்பிட வைக்கணும், இதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு இவன் வந்து கடுப்பாயிடான். இங்கே பாரு ஒன்றே எதுக்கு வர சொன்னது, அந்த பொண்ணை வந்து கண்காணிக்கிறதுக்கு மட்டும் தான், அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்றான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே வரோம். ஒரு பக்கம் இந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர், இவங்க வீட்டில் இருக்காக்கெல்லாம் அந்த கடவுள், இது சம்மந்தமான மூட நம்பிக்கையான ஒரு பாஸ்டிங் இதுலலாம் மூழ்கி போயிட்டுருக்கான். இந்த டாக்டர் என்னன்னா இவன் சயின்ஸ் சம்மந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களை யாராச்சும் ஒரு இந்த பொண்ணு சாப்பிடுன்னு சொன்னால் இந்த பொண்ணு சாப்பிடும் பொழைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க என்ன நினச்சி ரொம்ப வந்து கஷ்டப்படுறான். இவங்க பொண்ணு விட்ட அந்த ஷூ அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் இவங்க வந்து வரான். ஏன்னா இங்கிட்டு முடியாமல் இவன் வந்து படுத்திருக்கா. மிச்ச நேரம் இவளை பார்த்துக்கிட்டு டக்குன்னு பணியை போயிட்டு இந்த ஏன்னா அம்மா கிட்ட ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு அவங்க எடுத்து கொடுக்குறான். இவங்க மேலே வந்து நீ சாப்பிடட்டேன்னா உன்னை நான் சாப்பிட வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு டியூப் எடுத்து இவள் வாய்க்குள்ளே இறக்கி அந்த சாப்பாடை டம் கட்டி இவங்க உள்ளுக்கு இறக்க பார்க்க இவள் கதறா. அதுக்கப்புறம் இவங்களாலே அதை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த டியூபை வெளியே எடுத்து போட்டுட்டு என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அழுக. இங்கிட்ட ஏன்னா வந்து அழுகிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இப்போ வந்து நடந்து வரான். நடக்கவே முடியல. எங்கம்மா போகிற, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இல்லை நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நடந்து இவங்க வீட்டு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு குட்டமே இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த தண்ணி இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி, இந்த இடத்துல ஒரு உயிர் போணுச்சுன்னா இன்னொரு உயிர் வரும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பைபிளில் இருக்க ஒரு சில வசனம்லாம் சொல்லிட்டு இவன் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு மூட நம்பிக்கையில் எப்படி ஊறி போயிட்டுருக்கான்னு பாரு, இப்படியே விட்டா இந்த பொண்ணு இறந்துருவா, ஏதாச்சும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட வந்து ஆனால் இவன் வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து தூக்கிட்டு வர்றாரு. வீட்டுக்கிட்ட வந்து நீ போ நான் பார்த்துக்கிறேன், உன்னை பார்த்தா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிருன்னு சொல்ல இவங்க வந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். இங்கிட்ட என்ன ஆகட்டாமா இவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து இவங்க வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு இவன் என்ன சொல்கிறான்னா, நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு தூங்கினாலே போதும், அதுக்கப்புறம் பெட்டர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. இவங்க அம்மா கூட இவன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு பேசாமல் தான் இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த டாக்டர் இவன் வந்து ஒரு வீல் சேரை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறான். இதுக்கப்புறம் இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஹீரோனுங்க பார்த்து செம்மையாக வந்து கடுப்பாக்குறான். அப்படின்னே எனக்கு வந்து இந்த ஹார்ட் பீட் அதை வந்து செக் பண்ணி பார்த்தா அதுவும் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே இருக்குது. உடம்பு வேறு அடிக்கடி சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோன் எப்போ பார்த்தாலும் ஏன்னா இவங்களை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு டக்குன்னு ஏதோ வந்து தோணுது. இவங்க அங்கேருந்து கிளம்பி அவசரமாக வரான். இந்த நன் சொல்கிறான் இன்னும் என்னோட ஷிஃப்ட் முடியலை அப்படின்னு இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இங்கிட்ட வந்து என்னவை எழுப்பி உட்கார வச்சு இவங்க சொல்கிறான், நீ வந்து சொர்க்கத்தில் இருக்க மண்ணாட்டு வாழ்க்கை எதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. சொர்க்கத்தில் இருக்க ஒரு ஏஞ்சல் அவங்க குழந்தைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு முத்தம், இது மூலமாக சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. இப்படித்தானே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க செஞ்சுக்கிருந்தான். இப்போ நான் அவங்கள வந்து பக்கத்தில் வர விடாமல் ஆக்கினதுக்கப்புறம் நீ ரொம்ப வந்து வீக் ஆகிட்ட, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதான் சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, இதெல்லாம் எங்கள்கிட்ட நம்பிக்கை அப்படின்னு இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறான். எது நம்பிக்கை, இப்படி நீ சாக போகிறதா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட இந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா. இல்லை இந்த மாதிரி நான் பாஸ்டிங் பண்ணுறதுனால நரகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஆன்மாவை என்னால் சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா சொல்கிற அப்படின்னு இவ சொல்கிறா. என்னென்னா இவங்க அண்ணன் வந்து இவர் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அதனால அவர் வந்து நரகத்தில் வந்து மாட்டிக்கிட்டாராம். இது வந்து பைபிள் வந்து பாவம்னு போட்டிருக்கான். அவரை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த ஃபாஸ்டிங்கை பண்ணுறதா சொல்ல நீ ஏன் இந்த ஃபாஸ்டிங்கை பண்ணுற, சரி உங்கள் அண்ணன் காதலிச்சு அந்த இன்னொரு பொண்ணு யார் அப்படின்னு இவ அழுதுகிட்டே அந்த இன்னொரு பொண்ணு நான் தான், இதில் பாவம் என்னன்னா நானும் அவனுக்கு காதலிச்சேன் அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்கிறா. 9 வயசுல இந்த பொண்ணு வந்து இவங்க அண்ணன் வந்து என்னென்னமெல்லாம் சொல்லி இவன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவன் நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிட இவங்க குடும்பத்தில் இருக்கவனா நீங்கள் 2 பேர் செஞ்ச பாவனால தான் அவன் வந்து இறந்து போயிட்டான், நரகத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு பாஸ்டிங்கை வந்து நீ பண்ணணும், இது மூலமாக நரகத்தில் இருக்க அண்ணனை வந்து விடுவிச்சு நீ வந்து அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பாஸ்டிங் வந்து பண்ண வச்சுருக்கான். இவளும் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் ஊருக்காரவங்க இவங்க என்ன சேர்ந்து இவளை ஒரு தெய்வ குழந்தைய வந்து பார்க்க இவளுக்கு இதில் இருக்க நம்பிக்கை இதெல்லாம் வந்து நல்லா வந்து கூடிட. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இதை நான் சாகிற வரைக்கும் பண்ணத்தான் போகிறேன், இதை உங்களால் தடுத்து நிறுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவள் கட் அண்ட் ரைட்டாக வந்து பேசுகிற. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இவங்களால என்ன பண்ணல, ஒன்றும் பண்ணலை. அங்கேருந்து யோசிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து எதோ வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இவங்களை கூப்பிட்டு இவங்க கிட்டலாம் சொல்லிடுறான். இப்படி அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. கட்டி பிடிக்கிறது மூலமாக இந்த பொண்ணு இத்தனை நாளாக சாப்பிடாம இருந்திருக்கா அப்படின்னு இங்கிட்ட வந்து ஃபாதர் சொல்கிறாரு, இல்லைம்மா இப்படி இருக்க சான்ஸே இல்லை, அந்த பொண்ணு ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட வந்து டாக்டர் இவர் வந்து சயின்ஸ் ஒரு ரீசன் சொல்ல இங்கிட்ட ஊர் தலைவர் வந்து நீங்கள் 2 பேரும் வாய முடுங்க, அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்ட வந்து அண்ணா வந்து கூப்பிடுறான். இவன் வந்து இந்த கடவுள் இதெல்லாம் ரொம்ப வந்து நம்புறதுனா அதனால இவ பொய் சொல்ல மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் கேட்குறாரு. இந்த நர்ஸ் சொல்கிறான்,
உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து உன்னை கட்டி பிடிக்கிறது மூலமாக இந்த சாப்பாடு வந்து உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு இங்கிட்ட வந்து அனாவோட அம்மா இவங்க வந்து திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சொர்க்கத்தில் இருக்க மண்ணாட்டு வாழ்க்கையை தான் வாழ்கிறேன் அப்படின்றமே இவன் வந்து கடவுள் சம்பந்தமாக ஒரு பதிலை வந்து சொல்லிடுற. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இவங்களால ஒன்றும் பண்ணல. இந்த நன் இவங்ககிட்ட விசாரிச்சா இவங்க சொல்கிறாங்க என்னால் எதுவும் கன்ஃபார்மாக வந்து சொல்லலைன்னு. இங்கிட்ட வந்து ஃபாதர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு நம்ம நம்பிக்கைக்கெல்லாம் அவமரியாதையை உண்டு பண்ணிடுவா போல், இவள் பார்த்த வேலையெல்லாம் போதும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் எப்படியும் அவள் சாகத்தான் போகிறா, அது வரைக்கும் நானே இருந்து பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து வந்துடுறான். இந்த அனாவா இவள் ரத்தமாக வாந்தி எடுக்கிறா. அதெல்லாம் வந்து இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு உங்கள் அம்மா வந்து தொடச்சி விட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோன் வந்து உங்கள் அம்மா கையை பிடிச்சி இவங்க வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணு இப்படி சாகிறமே இருக்கா, நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும். ஒரு குழந்தை நம்ம உயிரோடு இருக்கும்போதே அதை இறந்து போனால் அந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த ஃபாஸ்டிங்கெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்கள், அவளை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவளோட டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கடவுளுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கடவுள் பேரை சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணாங்க ப்ளீஸ் அப்படின்னு இவங்க பைபிளில் இருக்க சில வசனங்கள்லாம் சொல்லிட்டு இவங்க அங்கே வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினா இவங்க தலையில் கையை வச்சுக்கிறாங்க. இப்படியே போனால் இன்னும் 2-3 நாளே அந்த பொண்ணு செத்துருவா, என்ன பண்ணுறது அப்புறமா யோசிச்சுட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவங்க வந்து ஒரு பிளானை சொல்கிறான். இங்கிட்டு ஹீரோ ஏழு வேலைன்னு சொல்கிறாரு. இந்த ஊரில் இருக்கவங்களாம் மூட நம்பிக்கையில் மூழ்கி போனவன் இப்படி மட்டும் பண்ணோம், உனக்கு ஹெல்ப் பண்ண என்ன, எல்லாத்தையும் சாவடிச்சு போட்டுருவான் அப்படின்னு இதை நான் பண்ணத்தான் போகிறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னா என் கூட இரு, இல்லைன்னா நீ போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மாதிரி இவங்க வந்து சொல்ல இவங்க அங்கேருந்து வந்து இவங்க ஹோட்டல் ரூமில் ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வராங்க. இந்த ஃபாஸ்டிங் இன்னும் 2-3 நாள் முடிய போது. அதனால இந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரேயர் ஒன்று வச்சுருக்காங்க இந்த ஊரில் சர்ச்சில். இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோயின் இவங்க வீட்டுக்கு வரான். இன்றைக்கி தான் இவங்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நாள். இவங்க வீட்டில் இருந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் பனியை பிஸ்கட்டில் பாலை நினச்சிட்டு ஒரு துணியில் கட்டிட்டு இங்கிட்டு மேலே என்ன கிட்ட வந்தால் அவள் வந்து சாக போகிற நிலமையில் இருக்கா. அவளை எழுப்பி இவ்வளோ ரூட்லேயே வந்து பிடிக்கணும். இவன் அந்த கடவுள் இந்த மூட நம்பிக்கை இதில் தானே மூழ்கி போயிட்டுருக்கா. நீ கூட அன்றைக்கி சொன்ன நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டம் இருக்குது, அந்த இடத்துல இருக்க தண்ணி எடுத்து ஆசீர்வதிச்சா இந்த இடத்துல ஏதாச்சும் உயிர் போணுச்சுன்னா அவங்களுக்கு மறுபடியும் புதுசாக ஒரு உயிர் வரும்னு சொல்லி இது கரெக்டா அப்படின்னு இவளை வந்து ஆமான்னு சொல்கிறா. இப்போ நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன், அந்த இடத்துல நீ வந்து உன்னோட ஃபாஸ்டிங் வந்து முடி, உன் உயிர் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போட்டோம், அதுக்கப்புறம் புதுசாக வந்து நீ பிறப்ப, அப்போ உனக்கு வந்து நான் நேன் அப்படின்ற அந்த பேரை வச்சு கூப்பிடுவேன், நீ வந்து எந்திரிக்கணும் சரியா அப்படின்னு இவன் வந்து டக்குன்னு சரின்னு சொல்கிறா. இங்கிட்டு நம்ம ஹீரோனுக்கா பயங்கர சந்தோஷம். இந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து உப்பு மூட்டை தூக்கிட்டு நேராக அந்த குட்டைக்கிட்ட வந்துடும். அந்த பொண்ணு அந்த இடத்துல படுக்க வச்சு நீ வந்து கண்ணை மூடு, உன்னோட ஃபாஸ்டிங் வந்து முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு இவளும் மெல்ல மெல்ல கண்ணை மூடுறா. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து இவன் மேலே வந்து தெளிச்சிட்டு நேன் எந்திரி அப்படின்னு இவன் மெல்ல மெல்ல கண்ணை திறக்கிறா. எந்திரிமா அப்படின்னு சொல்ல இப்போ நான் நேன் அப்படின்னு இவங்க நினச்சது நடந்துருச்சு. ஆமாம்மா நீ நேன் தான், நீ இந்த உலகத்தில் புதுசாக வந்து பிறந்திருக்க, உனக்கு கொஞ்சம் தெம்பு வேணும், இந்த பிஸ்கட்டை சாப்பிட அப்படின்னு இவளும் வந்து அந்த பிஸ்கட்டை வந்து சாப்பிட்றா. அதனால இவள் கொஞ்சம் ஓகே ஆக இவளை அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க அங்கேருந்து எந்திரிச்சு வரான். இந்த ஊரில் இருக்க அந்த ஃபாதர் இவங்க வீட்டில் இருக்க அக்கெல்லாம் மூட நம்பிக்கையால் இந்த பொண்ணை வந்து கொல்ல பார்த்தான். அந்த டாக்டர் அவன் வந்து சயின்ஸ் சம்மந்தமாக இந்த பொண்ணை வச்சு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் இந்த பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தான். உங்களுக்கெல்லாம் ஏன்டா இந்த பொண்ணு அப்படின்னு இவங்க அங்கேருந்து வந்து இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்து இவங்க வந்து பெட்ரோலை ஊற்றி விட்டு இவங்க இறந்து போன அந்த குழந்தை அது விட்டு அந்த ஷூ அதை எடுத்து கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டு அந்த வீட்டை வந்து கொளுத்து விட்றான். அதுக்கப்புறம் ஒரு நெருப்பில் கையை விட்டுட்டு இவங்க வந்து வெளியே வந்து விழுக அந்த வீடை எரிஞ்சு அப்படியே இடிஞ்சு விழுகுது. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் இவங்க வந்து ரிப்போர்ட் வந்து அந்த இடத்துல வைக்கிறான். என்னென்னா ஏன்னா இப்போ வந்து இறந்து போயிட்டா அவருடைய எலும்பு கூடு கூட கிடைக்கலன்னு சொல்லி இங்கிட்ட வந்து எல்லாரும் கேள்வி கேட்குறான். எப்படி அந்த இடத்துல அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறான். வளமை போல் ஏன்னா நான் பார்த்துக்கலான்னு வந்தேன், பனியை வந்து ஃபுட் எடுக்கலான்னு போனப்போ மேலே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பெரிய விலகு அது எப்படியும் வந்து தவறி வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே நெருப்பு பற்றிக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன வந்து காப்பாற்றுறதுக்காக போனேன், அப்போயே வந்து அவள் இறந்து போயிட்டா. அந்த டைம் தான் என் கையில் கூட இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னால் ஏன்னா வந்து காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வருத்தப்பட இங்கிட்ட வந்து டாக்டர் ஃபாதரை பார்த்து சொல்கிறாரு, இப்படி மூட நம்பிக்கைன்ற பேரில் அந்த பொண்ணு இப்படி அநியாயமாக வந்து கொண்டுட்டியா அப்படின்னு நீ மட்டும் என்ன பண்ண, அந்த பொண்ணை ரிசர்ச் பண்ணுறேன்ற பேரில் இப்படி நீனு தானே சேர்ந்து சாவடிச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு மாற்றி அடிச்சுக்கிறான். இங்கிட்டு ஊர் தலைவர் நீங்கள் 2 பேரும் வாய் முட்டி இங்கேருந்து எதிர்ச்சிப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணோட மரணத்தில் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது, நீ 1 மாதத்துக்கு இங்கே தான் இருக்கணும், உனக்கு போலீஸ்லாம் வந்து உன்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான், அது மட்டும் இல்லை நீ பண்ண அந்த வேலைக்கு உனக்கு சேலரியே இல்லை, எல்லாமே நீ சரியாக கவனிக்காதனால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணே நான் காப்பாற்றிட்டேன், இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்க்க அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கான். நம்ம ஹீரோயின் நிறைய போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த மாதம் முடியும் போது இந்த நன் இவங்க வந்து நம்ம ஹீரோயின் கையில் இருக்க அந்த கட்டு அதெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டு இவங்க என்ன சொல்லணும், நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஏஞ்சலை ஒரு தேவ தூதன் குதிரையில் வந்து தூக்கி போட்டு போனால் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து முறையாக இப்போ தான் வாயை திறந்து பேசுகிறாங்க.
இவங்க ஏனாவை பார்த்ததை தான் சொல்கிறாங்க. அந்த பைபிள் வசனத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோன்னு இதை பார்த்துட்டு இவங்க எதுவுமே வந்து பேசலை. இங்கிட்ட வந்து பேப்பரில் நியூஸ் வருது, இப்படி மூட நம்பிக்கையால் ஒரு சின்ன பொண்ணு இறந்துருக்கான்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த ஏனாவை டானி இவங்க தான் வந்து பார்க்குறான். இந்த ஊரில் இருக்காங்க அவனுங்களாம் அடங்குறமே இல்லை. அந்த பொண்ணை ஒரு கடவுளுமே வணங்கி இவளுக்கு இறுதி சடங்குலாம் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஊரை விட்டு போகிற நாள் வருது. இவங்க அங்கேருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு வராமல் இன்னொரு புது ஊருக்கு வராங்க. வந்தால் அந்த இடத்துல ஒரு வீட்டில் இவங்க வந்து தூரத்துலேருந்து யாரோ வந்து கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஏனா இவங்க தான். இதுதான் நம்ம ஹீரோன்ட்டு கடைசி பிளான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் தான் லவ் பண்ணுறாங்களே. இவங்க வந்து இந்த பொண்ணை வந்து தத்தெடுத்து இவர் ஒரு ஊர்லேயே இருக்க மாட்டாருங்க, ஒவ்வொரு ஊராக வந்து போய்கிட்டு இருப்பாருங்க. அதனால வேற ஒரு பேர் இந்த ஐடி. இப்போ வந்து இவங்க ஒரு குடும்பமாக இருக்குமே காட்டுறான். ஒரு வீட்டில் ஒரு டின்னருக்கு போயிருக்கான். அந்த டேபிளில் ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து இந்த ஏனா இவ வந்து டேஸ்ட் பண்ண இங்கிட்டு வந்து இவ தண்ணி இவ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு இவ சந்தேகப்பட்டுட்டு பின்னாடியே வந்து இவ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா போல. இப்படியே வந்து இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறான். கதை எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.